பாருங்கள், இன்று பிறந்த நாள் காண இருக்கிறவங்களுக்காய் நம்ம செபிக்க போகிறோம். இன்று பிறந்த நாள் காணுங்கிற எமிமாக்காய் செபிக்கிறோம். நேற்று பிறந்த நாள் காணுங்கிற திவ்யாக்காய், 4ஆம் தேதி பிறந்த நாளை காண்கிற சங்கீதாஸ்டர் அவங்க ஹஸ்பண்டுக்காய், 5ஆம் தேதி பிறந்த நாளை காண்கிற சங்கீதாஸ்டருக்காய். நீங்கள் எந்திரிச்சுன்னுங்க பாருங்கள், 4 பேருக்காண்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பாக. இந்த பிறந்த நாள், புதிய பிறந்த நாளை காண்கிறவர்கள் பாருங்கள், தேவ சமூகத்திலிருந்து ஒரு அந்த ஜெபத்தோட ஒரு ஆசீர்வாதத்தோடு அவங்க கொண்டாடுறாங்க. அந்த புதிய ஆண்டவர் சொல்கிறாரு, வருஷத்தை நன்மையினால் என்ன பண்ணுவார், முடிசூட்டுவார். அப்போ ஒவ்வொரு காரியங்களும் நம்ம தேவனை முக்கியத்துவப்படுத்தி நம்ம செய்யும்போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம இப்போ இந்த 4 பேருக்காய் நம்ம கைகளை உயர்த்தி இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை சோதரிக்க ராஜா. கர்த்தாவே, இந்த 4 பேர் ஆண்டவரே பிறந்த நாளை காண இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் செபிக்கிற ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். திவ்யாக்காய், எமிமாவுக்காய் ஆண்டவரே சோதரப்பா, சங்கீதாஸ்டர் ஹஸ்பண்டுக்காய் ஆண்டவரே சங்கீதாஸ்டருக்காய் செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை நீர் பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே, நீர் ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே அற்புதங்களுக்காய் அதிசயத்துக்காய் ஆண்டவரை இதுவரை நடத்தின தேவன் இனி நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை சோதரிக்க ராஜா. எத்தனை ஆண்டவரே சோதரப்பா காரியங்கள் நடந்தாலும் தேவனுடைய கரங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் பெரிதாய் கொடுத்த உடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, திவ்யாவுக்கு சொன்ன ஆண்டவரே வாக்கு தத்துவத்தின்படி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தகப்பன் அப்பா ஆண்டவரே, பிள்ளையை நீர் ஆண்டவரை நடத்தின ஒவ்வொரு கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே சோதரப்பா ஆண்டவரே பிள்ளையை மறக்காத தேவன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரங்கள் ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்று பிறந்த நாளை காண இருக்கிற எமிமாக்காய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படி என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கு என்று சொன்ன தகப்பன் அப்பா ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கு என்று சொன்ன தேவன், சமாதானத்தின் தேவன் தான் ஆண்டவரே. சோதனப்பா கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி நீங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாள் நீங்கள் நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்கி ஏந்தி சுமந்து ஆண்டவரே சோதரப்பா அனையே காரியங்களுக்கு தப்பித்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதர 4ஆம் தேதி பிறந்த நாளை காண இருக்கிற பிரதர்க்காய் செபிக்கிறோம். அந்த பிரதரை ஆசீர்வதிங்க ராஜா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே சோதரன் 5ஆம் தேதி பிறந்த நாளை காண இருக்கிற சங்கீதாஸ்டருக்காய் செபிக்கிறான் ஆண்டவரே. கணவன் மனைவிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. இவங்க 2 பேரையும் நீர் ஆண்டவரே சோதரப்பா கர்த்தர் ஆண்டவரே சோதரம் நீர் இணைத்த நாள் முதல் இந்நாள் வரை நீர் பாதுகாத்து வழிநடத்தின உடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரை என்ன நோக்கத்திற்காய் ஆண்டவரை அழைத்தீர, என்ன நோக்கத்திற்காய் நீர் தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கங்கள் ஆண்டவரே தேவ திட்டங்கள் சகோதரி மூலியமாய் வெளிப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே சோதரம் குடும்பங்களை கட்டி எழுப்புகிற ஆண்டவரே, ஒரு தேபாராலை போல ஒரு ரூத்தை போல தேவன் பிள்ளையை பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அன்று ஆண்டவரே சோதர ஆகார் தனித்து விடப்பட்ட அந்த சூழ்நிலையை தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு அந்த வனாந்தரத்திலே ஆண்டவரே சோதரப்பா கர்த்தர் ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னீங்களா ராஜா. ஆண்டவரே சோதரப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகார் அன்று ஆண்டவரே அந்த அங்கலாய்ப்போடு சொன்ன அந்த வாக்கு தத்துவம் இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே சோதரன் சகோதரியை காண்கிற தேவன் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிற நிமித்தம் ஆண்டவரே சோதரப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து பிரதரை ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுசு நாட்களை தந்து கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த பிரதரை நீர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அநேகருக்கு இந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்திலிருந்து உடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் இந்த பிறந்த நாள் காண்கிற 4 பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து நீங்க பெருக பண்ணுங்க ராஜா. ஆசீர்வதிங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதித்து பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க, எல்லாரும் கரங்களை தட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிந்தவுடன் டீ வடை இருக்குது, இருந்து சாப்பிட்டு அனைவரும்
கலந்து கொண்டு போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க ஒரு மைக் இருக்கு, அங்கே எடுத்து கொடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் நம்ம அந்த மைக் எடுத்து கொடுத்துரு. நாம் வாசிப்போம் சங்கீதம் 46:7 வாசிப்போம். சங்கீதம் எடுத்தவர்கள் வாசிங்க. 46:7. ஆமாம் ஆமாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இந்த வசனத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆசீர்வதிப்பீராக. தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக நல்ல பிதாவே. இங்கே நம்ம பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எப்படி? யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நான் போன வாரம் சில விஷயங்களை சொன்னேன், அதை ஞாபகப்படுத்திட்டு நான் செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். பாருங்க, இந்த ஆதிகாமம் 12 மல்கியா வரைக்கும் யாரை மனதில் தேவன் வைத்து எழுதினார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து மனதில் எழுதினார். தன்னுடைய சொந்த ஜனத்துக்கே தன்னை அங்கே போய் அறிமுகப்படுத்துகிறார். எல்லாரும் என்ன பாருங்க, சொந்த ஜனத்துக்கே தன்னை போய் அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு? போன வாரம் சொன்னேன், சொல்லுங்க எப்படி அறிமுகப்படுத்தினாரு? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கி தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி சொந்த ஜனத்திட்ட போய் அறிமுகப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை கர்த்தருக்கு ஏற்பட்டது. ஏன் அப்படி ஏற்பட்டது என்று கேட்டால், இந்த சந்ததிகள் மாறுகிறது. பாருங்க, இப்போ நான் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறேன், எனக்கு இருந்து 2-3 சந்ததி கர்த்தரை யாருன்னு அவங்களுக்கு தெரியலை. இப்படி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை அவங்களோட சந்ததி மறந்து போச்சு. மறந்து போனோடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்ததி கர்த்தரை 2-3வது தலைமுறை என்ன பண்ணா, அங்கே உள்ள புறஜாதிகளோட போய் சேர்ந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் தொழுது கொண்டு யாரை விட்டுட்டாங்க? சொல்லுங்க, யாரை விட்டுட்டாங்க? தேவனை விட்டுட்டாங்க. கான்ஸ்டப்பை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக பதில் சொல்லுவீங்க. நீங்கள் புரியலைன்னா நீங்கள் கவனிக்கலேன்னு அர்த்தம். நீங்கள் ஏதோ ஒரு நினைவில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் முடிஞ்சவொடனே இன்றைக்கி கோழி எடுப்போமா, மீன் எடுப்போமா, அந்த நினைவில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாருங்கள், நினைவு ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுமா. இங்கேருந்து அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு வந்துடும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. காசே கிடையாது, நினைவு. ஆளு தான் உட்காந்துருப்பீங்க, ஆனால் சிந்தனைலாம் எங்கே இருக்கும்? இது முடிஞ்சவொடனே இன்றைக்கி மத்தியானம் இன்னைக்கு அப்படி கோழி கறி எடுத்து, ஆட்டுக்கறி எடுத்து சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் பாருங்கள். புறஜாதிகளை பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமையானால் அவனுக்கு நைட்டு ஃபுல்லாக நல்லா டிவியில் படம் பார்த்துட்டு நல்லா தூங்கணும், நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ஒரு குளியலை போட்டு நல்லா ஒரு கறி சாப்பாடு சாப்பிடணும், மறுபடியும் என்ன பண்ணிடணும்? மறுபடியும் தூங்கிடணும். கிச்சனு, பாத்ரூம்பு, ஹாலு, இந்த 3ல் தான் திரிவாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக. அவங்களுக்கு தெரிஞ்சது பூரா என்னது? கிச்சனு. நல்லா சாப்பிடணும், பக்கத்தில் என்ன இருக்கும்? பாத்ரூம் இருக்கும், பாத்ரூம் போய்க்கிறது, அப்புறம் இங்கே ஒரு டீயை குடிச்சு டிவியை பார்க்கறது. இப்படி தான் அவன் பொழுது பூரா போகுது. பார்த்துக்க, யாரோ வராங்க. முத்தம்மாவா? சரி. இன்னைக்கு எப்படித்தான் உங்கள் பொழுது பூரா இன்னைக்கு இப்படி தான் போகுது பாருங்க. ஆனால் உங்களை என்னையும் தேவன் அப்படி அழைக்கவில்லை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருக்கணும்? ஆலயத்தில் கர்த்தருடைய சன்னதியில் இருக்கணும். தேவன் சொன்னார், 6 நாள் நீ வேலை செய்யுது, 7வது நாள் எங்கே இருக்கணும்? தேவனுடைய வீட்டில் இருக்கணும். அதுதாங்க ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். அப்போ பாருங்க, நான் ஏதோ சொல்ல வந்துட்டேன், அப்படியே மாறி போகுது. என்ன சொன்னேன்? இல்லைங்க, அது என்ன சொன்னேன், எதுக்காக அதை சொன்னேன்? அதான் நீங்கள் கவனிக்கலைன்னு அர்த்தம். நான் மறந்தாலும் நீங்கள் என்ன கூடாது? மறக்கக்கூடாது. நம்ம மறக்கிற எண்ணங்கள் உள்ளவர்கள் தான். பாருங்கள், இந்த சந்ததி கர்த்தரை மறந்து போச்சு, ஆனால் தேவன் என்ன பண்ணலை? மறக்கலை. மாறும் சந்ததி, மாறாத தேவன். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, மாறும் சந்ததி, மாறாத தேவன். மனுஷெல்லாம் மாறுவாங்களா இல்லையா? காசு இல்லாதப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க, காசு வந்தோடனே
அது ஒரு மாதிரியா தெரிவாங்க. சிலருக்கு பதவி வந்துட்டா போதும், அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் தாங்க முடியாது. நல்லா இருப்பாங்க சாதாரணமாக. அவனுக்கு ஒரு கவுன்சிலரு ஒரு பதவியை கொடுத்துட்டா அவங்க வர்ற பார்க்கணும். அப்படியே புல்லோட்டில் டுன்னு வந்துட்டு அப்புறம் பண்ணேன் அப்படின்னு நெஞ்ச தூக்குவாங்க. கர்த்தர் சீக்கிரமாக அவன் பதவி என்ன பண்ணிடுவாரு? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்படி இருப்பார்? எதிர்த்து நிற்கிறார். ஆமாம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருப்பார்? மனுஷன் மாறலாங்க, ஆனால் தேவன் இயேசு நேற்று மீண்டும் என்று எப்படி தான் இருக்கிறாரு? மாறாதவராய் இருக்கிறார். மாறும் சந்ததி மாறாத தேவன். அல்லேலூயா. சந்ததிங்க மாறிக்கிட்டு இருக்காங்க, மாறி கத்தரை விட்டுட்டாங்க. அவங்களுடைய புறஜாதியுடைய பழக்க வழக்கங்களை போய் கற்றுக்கிட்டு அங்கே உள்ளது தொழுது கொண்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்களுக்கு எப்போ நம்மளை தெரிய போகுது. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியுங்க, என்னதான் மாறினாலும் அவங்க முப்பாட்டன் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்களை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சந்ததிக்கு கர்த்தரை மறந்துட்டாங்க. யாரை மறக்கலை? அவங்க தாத்தே முப்பாட்டேன்னு மறக்கலை. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க முன்னாடி போய் நீங்கள் பழைய ஏற்பாடெல்லாம் படித்து பாருங்கள், எல்லாத்துட்டையும் அப்படி தான் சொல்லுவார். மோசேட்டே அப்படி தான் சொல்லுவார். நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். அப்படின்னா என்னது? உங்கள் அப்பாவுக்கு நான் தான் கடவுள், உங்கள் தாத்தாவுக்கு நான் தான் கடவுள், உங்கள் முப்பாட்டனுக்கு நான் தான் கடவுள், உங்கள் பூட்டனுக்கும் நான் தான் கடவுள். அதுக்கப்புறம் உறவறுத்தான் கடவுள். உறவறுத்தானா என்னது? திருநெல்வேலியில் சொல்லுவாங்க, அப்பா, தாத்தா, முப்பாட்டேன், பூட்டேன், அதுக்கப்புறம் உறவறுத்தான். உறவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ அங்கே அறிமுகப்படுத்துகிறாரு. சந்ததி மாறுது, ஆனால் தேவன் மாறாதவராக போய் அங்கே தன்னை அறிமுகப்படுத்தி அப்போ அங்கே சொல்லுகிறார் பாருங்க, சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஏன் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு? நம்மளும் மாதம் வாக்கு தத்தம் வாங்குகிறோம், புதிய வருஷத்தில் வாக்கு தத்தம் வாங்குகிறோம். ஏன் வாக்கு தத்தத்தை கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் கிடையாதுங்க, உற்சாகப்படுத்துறதுக்காக ஜனங்களை செய்கிறதுக்காக செய்கிறாங்க தவிர இது ஒன்றும் கிடையாது. இல்லை, வாக்கு தத்தத்தை ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், இந்த பூமியில் உங்களுக்கு பிரச்சனை உண்டு, பாடுகள் உண்டு, சோதனைகள் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும். அந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் தளர்ந்து போயிடக்கூடாது என்பதற்காக தேவன் உங்களை தூக்கி நிறுத்துவதற்காக வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். ஆமென். தூக்கி நிறுத்துவதற்காக என்ன சார்? எங்கிட்டு வாப்பா, முன்னாடி உட்கார், ஓடியா, முன்னாடி உட்கார். தூக்கி நிறுத்துவதற்காக என்ன கொடுக்குறாரு? வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்னைய பாருங்க, வாங்கிங்க, நீங்கள் வாங்கிங்க. வாக்கு தத்தத்தை எது கொடுக்குறாரு? இப்பதான் சொன்னேன், தூக்கி நிறுத்துறதுக்காக. தூக்கி நீங்கள் கவனிக்கலன்னு அர்த்தம். நான் கேள்வி கேட்டேன்னா நீங்கள் கவனிக்கலைன்னா ஏதோ பள்ளியை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில சர்ச்சில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் பாஸ்டர் கேட்டாராம், நான் சொன்னது உள்ளே போதான்னு கேட்டாராம். பாஸ்டர் இன்னும் வாழு மட்டும் போலேன்னு சொல்லிச்சான் அந்த அம்மா. என்னம்மா உள்ளே போடணும்? அந்த பள்ளியை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். ஏம்மா வார்த்தை உள்ளே போதானா நீ பள்ளியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ பாருங்க, கவனிங்க. அப்போ பாருங்க, அப்போ வாக்கு தத்தம் எது கொடுக்குறாரு? சோர்ந்து போன நேரத்தில், நீ தளர்ந்து போன நேரத்தில். போன வாரம் சொன்னேன், ஆபிரகாம் 4 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வந்து பயந்து போயிருக்கிறான். அடுத்து என்ன செய்ய போகிறாங்களோ, 4 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வந்துட்டோமே, சும்மா விட மாட்டாங்கன்றப்ப ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? கேடகமும் மகா பெரிய பலனா இருக்கிறேன். எப்படி இருக்கிறாரா? கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்காரு. எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுப்பார். அப்போ போன வாரம் சில காரியங்கள்லாம் பார்த்தோம். அப்போ பாருங்கள், வாக்கு தத்தம் அப்படின்றப்ப அதை யார் நீங்கள் கொடுக்குற வாக்கு தத்தத்தை அடுத்த ஒரு வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை பைபிளில் வச்சு தினமும் எடுத்து அதை என்ன பண்ணணும்? தினமும் என்ன பண்ணணும்? எடுத்து அப்படியே தூக்கி போட்டு போய் சொல்லலைங்க. என்ன பண்ணணும்? அதை வாசித்து, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை தினமும் என்ன பண்ணணும்? நீங்கள் செபிக்கணும். அப்படி செபிக்கத்தான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். சரி, முதலாவது யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 25 எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது நான் சொல்லுகிறேன், யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் ஆதியாகமம் 25:20 வாசிங்க. 20
20-21. ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது ஆ, 40 வயதாக இருந்தான். இங்க பாருங்க, ஈசாக்கு ரெபேக்காளை என்ன பண்ணாரு சொல்லுங்க. விவாகம் விவாகரத்து பண்ணல, விவாகம் பண்ணார். அப்படின்னா கல்யாணம் பண்ணார். தப்பா எடுத்துக்கிறாங்க. 40 வயதாக இருந்தான். ஆ, இவள் பதாமராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார். பாருங்க, இப்ப திருமணமாயி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 20 வருஷம் ஆகி ஈசாக்கு ரெபேக்காளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. திருமணமானவனே என்ன கேட்பாங்க? அப்புறம் எது விசேஷமா கேட்பாங்களா? வாயே சும்மா இருக்காது சிலர் வாய். அப்புறம் வயிற்றுல எதுவும் பூச்சி புழு பல்லி எல்லாம் இருக்குடா வாடா அப்படி கேட்பாங்க. சைஸாக கேட்பாங்க. என்ன எது விசேஷம் இருக்கா? அப்படியே 3 மாதம் 4 மாதம் ஆச்சுன்னா கேட்பாங்க. இப்போ தானே நாங்கள் கல்யாணம் பண்ணோம், இப்போ தான் பால் காய்ச்சினேன். அதை கேட்கலங்க, எது விசேஷம் இருக்கா அப்படி கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? அதைத்தான் கேட்குறான்னு புரிஞ்சுக்கணும். ஒரு மாமியார் சொல்லுது, இவ்வளோ வருஷம் கல்யாணம் பண்ணி இவளுக்கு புழுவும் இல்லை பூச்சியும் இல்லை, என் மகன் பாவம் அப்படின்லாம். இவன் மக போய் அங்கே 1 வருஷம் குழந்தை இல்லாமல் இருப்பா. அதை சொல்லாது அந்த அம்மா. புரியுதா உங்களுக்கு? இவன் மகளை கட்டி கொடுத்து இந்த மக குழந்தை இல்லாமல் இருப்பா. இந்த மருமக வந்தோடனே குழந்தை பெற்று கொடுத்துடணும். சில மாமியாரெல்லாம் பார்த்தீங்களா, மருமகள் ஆகாது, மருமக பெற்ற பிள்ளை மட்டும் ஆகும். பார்த்துறீங்களா? மருமக ஆகாதான், மருமக பெற்ற பிள்ளை ஆகும். மக வந்து நிற்பா, டே ரொம்ப நாளாக ஆச்சுடா, பேர பிள்ளைகளை தூக்கிட்டு வாடா, அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து பார்க்கணும் போல இருக்குடா. சரிங்கம்மா தூக்கிட்டு வரேன். தூக்கிட்டு வரையில் அந்த பாதகத்தை மட்டும் என்ன பண்ணிடாத, புரியுதா? பாதகத்தை மத்தி என்ன பண்ணிடாத, கூட்டிட்டு வந்துடாத. புரியுதா உங்களுக்கு? பாதகத்தை மட்டும் கூட்டிட்டு வந்துடாத. அப்பதான் கேட்கணும், அவ பெத்த பிள்ளை உனக்கு வேணும், யாரு வேணாம்? அவ வேணாமா? இங்கிட்டு இந்த சைடு வருவான். டேய் ஆட்சியை பார்க்க போறீங்க, பார்த்துட்டு ஆட்சி எது கொடுத்தாலும் வாங்கி என்ன பண்ணிடக்கூடாது, தின்றக்கூடாதுரா, ஏதாச்சும் வச்சு கொடுத்துருவா இந்தம்மா. இப்படி தாங்க போகும். அப்போ பாருங்க, அன்னைக்கு ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் குழந்தை இல்லை, 20 வருஷம். அவள் எந்த ஸ்கேன் சென்டருக்கும் போகல, அப்புறம் என்னது கருத்தரிப்பு மையத்துக்கும் போகலை. வா ரெபேக்காலே, நம்ம போய் ஒரு ஆஸ்பத்திரியில் செக் பண்ணுவோம், உங்ககிட்ட குறையா என்கிட்ட குறையான்னு பார்ப்போம் அப்படின்னு போலங்க. அவன் என்ன செஞ்சான்? ஈசாக்கு என்னங்க செஞ்சான்? கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான், ஜெபம் பண்ணினான். பாருங்க நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில் முடியாத சூழ்நிலை, தடையான சூழ்நிலை, இது நிறைவேறாது, இது ஆகாது, இது நடக்க முடியாதுன்னு சொல்றப்ப நீங்க எந்த மனிதனுடைய ஆலோசனையும் வேற எதையுமே கேட்காதீங்க. நீங்க என்னதான் பண்ணணும்? கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்ய, ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்லுவாரு, சிலர் சொல்லுவாங்க, மூளையினால் முடியாதது முழங்காலால் முடியும். ஹல்லேலூயா. எப்படி மூளையினால் முடியாதது? முழங்காலால் முடியும். உன் முகம் வெளுவெளுப்பா வரணுமா, உன் முகம் பிரசன்னமா இருக்கணும், உன் முகம் அழகா இருக்கணுமா, நீ கண்ட பியூட்டி பார்க்கு போய் பேர் லவ்லி இதெல்லாம் போட்டுக்கிட்டு எதுவும் தெரியாத, முழங்கால் போட்டா உன் முகம் என்ன பண்ணும்? அழகா வெளுக்கும். இப்படி ஒரு ஊழியர் சொன்னாருங்க. பிரசன்னம் இருக்குங்க. ஒரு சபையில் ஒரு பிள்ளை வர்றதுக்காண்டி அந்த ஊழியர் காத்துக்கிட்டு இருப்பார். ஒரு யூத்து, இந்த பிள்ளை, அந்த பிள்ளை மணிக்கணக்கில் ஜெபிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை முகத்தில் ஒரு ஒளி மாதிரி அந்த பிள்ளை எப்பயுமே பிரசன்னம் அப்படி இருக்குமா. இந்த ஊழியர் எத்தனை பேர் வந்தாலும் அந்த பொண்ணு வந்தால் தான் அவருக்கு திருப்தி ஆவாராம். எங்கடா அந்த பிள்ளையை காணா, அண்ணன் காணான்னு சொல்லி அப்படி மணிக்கணக்கில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுமா. ஜெபிக்கிறவங்க எதுங்க அடையாளம்? முழங்காலில் என்ன இருக்கணும்? தழும்பு இருக்கணும். அப்படியே பாருங்க, அன்னைக்கெல்லாம் முழங்காலில் போட்டு, அன்னைக்கு ஊழியர்கள்லாம் உப்பை கீழே போட்டு, ஒரு ஊழியர்லாம் இந்த காலுக்கு என்னடா சோகம் கேட்குன்னு சொல்லி உப்பை கீழே போட்டு அது மேலே நிற்பாராம். ரத்தம் வடியுமாங்க. ஏன் அப்படி ஜெபிக்கிறாங்க தெரியுமா? இதை பார்த்தாச்சு நீ என்ன பண்ண ஆண்டவரே, இப்படி வைராக்கியமாக ஜெபிச்சாங்க. எலியா எப்படிங்க ஜெபம் பண்ண பார்த்துறீங்களா? வேதத்தில் முழங்கால் போட்டு காலை மண்டைக்குள்ள விட்டுட்டு என்ன பண்ணுவானா? ஜெபம் பண்ணினா. அப்போ பாருங்க, நம்முடைய ஜெபத்தை எப்பொழுதும் கேட்குற தேவனுங்க. 20 வருஷம் குழந்தை இல்லை, ஆனால் கர்த்தர் ஈசாக்கு என்ன பண்ணாரு?
ஜெபம் பண்ணினா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, அது வருது, இது வருது, அது வருது, ஒரு நாள் அதை குறித்து கவலைப்படாத, ஒரு நாளும் போராடாத. ஏன்னு கேட்டால், உனக்கு வருகிற போராட்டங்கள், உனக்கு வருகிற பிரச்சனைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நீ மனுஷனை பார்க்காத, அவன் பிரச்சனையை கொண்டு வரேன், இவன் பிரச்சனையை கொண்டு வரேன், அப்படி அதெல்லாம் பார்க்காதீங்க. இவன் அம்பு தாங்க எய்தவன் ஒருத்தர் இருப்பேன், அவன் தான் யாரு? பிசாசு. பிசாசு. வாசிங்களா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுங்க, 12 வாசிங்க. வா 12 வாசிங்க டக்குன்னு. 12-13. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, இங்க போட்டிருக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு விரோதமா வர்றவன், உங்களுக்கு உங்களுக்கு அகிம்சா வேலை பார்க்குறவன், உங்களுக்கு எல்லாம் செய்கிறவன், அவனோட நீங்க என்ன பண்ணக்கூடாது? போராடக்கூடாதுங்க. அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா? நான் சொன்னேன் இல்லை, அம்பு, அவன் தான். அம்பை எய்தவன் யாரு? அதுதான் ஒரு பட்டியலே போட்டு காட்டுறார் பவுல். எப்பா, அவனை பார்க்காத, யாரோட போராட்டம் உனக்கு உண்டு? வாசிங்க வாசிங்க அந்த எத்தனை அது சொல்றாரு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பார்த்தீங்களா? இவை எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். காலையில் எந்திரிச்சு அதிகாலையிலே பிசாசு நைட்லேயே மீட்டிங் போட்டுருவானா, ஜென்ரல் மீட்டிங்கு. டேய் வாங்கடா வாங்கடா வாங்கடா, குட்டி சைத்தான் எல்லாம் வாங்கடா வாங்கடான்னு சொல்லி லூசிபர் உட்காந்து, டேய் நீ இவனுக்கு போ, நீ அந்த பொண்ணுக்கு போ, நீ இந்த பிள்ளைக்கு போய் அடி, அன்னைக்கு அவனை என்ன வேணா செய்யடா, அவனுக்கு விரோதமாக நீ என்ன வேணா பண்ணிக்கிட்டே இரு, இவனை விடு இவனை விடு, அவன் நிம்மதியாகவே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாதுடா, போடா போடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் திணுசாக வருவாங்க பாருங்க. ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்படி அந்த கீழே சொல்லியிருக்கு பாருங்க. அப்படி பண்ணையில் என்ன கிடைக்குன்னா 18 சொல்லுது. என்ன சொல்லுது? 18 வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். என்ன செய்யணும்? கடைசியில் என்ன சொல்லியிருக்கு? ஆவியில ஜெபம் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கணுமா? விழித்து கொண்டிருக்கணும். ஜெபம் பண்ணுனா, இவர் பாலாங்கி சோவை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் ஜெபம் பண்ணுனா பரலோகமே அசையுமா. அப்படி ஜெபிப்பாராம், மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவாராம். நேற்று கூட ஒரு பிரதர்கிட்ட காட்டினேன். தூத்துக்குடியில் கருவாடு வித்த வியாபாரி ஒரு கூட்டத்தில் போய் சுகம் அடைஞ்சிட்டார். அவர் இந்த வெள்ளை வெள்ளையாக வாந்தி எடுப்பாராம். சுகம் அடைஞ்சு வேலைக்கே போகாமல் விட்டுட்டாராம். மொத்தம் 7 பிள்ளைங்க அவருக்கு. அப்போ பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாங்களாம், ஐயா 7 பிள்ளைகளை வச்சுட்டு வீட்டிலேயே கிடக்குறேன். அவர் பார்த்துட்டு, என்னடா வேலைக்கு போக மாட்டேன், மணிக்கணக்கில் பைபிள் படித்து 50 அதிகாரம் படிப்பாராம். எத்தனை படித்தாராம்? 6 மணி நேரத்தில் 50 அதிகாரம் படித்தாராம். படிச்சுட்டு பஸ்ஸில் ஏறுனா பிசாசு பிடிச்சாலும் அவரை பார்த்து அலறிச்சான். அதுக்கப்புறம் எப்படி பூரா அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணையில் நடக்கிறதெல்லாம் சொல்லுவாராம். போ உனக்கு இப்படி நடக்கு, அப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கருவாடு வித்த வியாபாரி இன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆயிட்டாருங்க. இன்னைக்கு அவர் போகாத நாடே கிடையாது. அல்லேலூயா, ஆமே. பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் படிங்க. எப்படி பாஸ்டர் படிக்க? கடமைக்கு படிக்காதீங்க. காலையில் கொஞ்ச நேரம், சாயங்கால நேரம் படிக்காதீங்க. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் படிங்க. பர்வீன் சுல்தானை பற்றி நான் போட்டுவிடணும். எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தீங்களாங்க இல்லையாங்க? பார்க்கல யாருமே? பர்வீன் சுல்தான் பேராசிரியர் குறித்து நான் போட்டேன். பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்களா? யாரும் பார்க்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்ல விஷயங்களை பாருங்கள். பேராசிரியர் பர்வீன் சுல்தான். எத்தனை பேருக்கு அந்த அம்மாவை தெரியும்? அந்த அம்மா சொற்பொழிவு ஆட்டுறாங்க பைபிளை பற்றி. அவங்க சொல்கிறாங்க, பைபிள் ஒரு தேன்கூடு மாதிரின்றாங்க. அந்த அம்மா அப்படி ஆனந்தமாக படித்து சில காரியங்களை சொன்னாங்க. பாருங்கள், நல்ல விஷயங்களை படிங்க. செல்லில் ஆகாதது, தேவையில்லாததெல்லாம் பார்க்காதீங்க. நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்கள், சாதிச்சவங்களை பாருங்கள். தேவையில்லாத காரியத்தெல்லாம் பார்க்காதீங்க. சாட்டை தூக்கி விட்டு என்ன உனக்கு ஆக போகுது?
உன் வாழ்க்கையில் என்ன அதனால பிரயோஜனம் என்ன சொல்லுங்க. நீங்கள் தேவையில்லாத பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க. என்ன நடக்க போகுது? ஒன்றும் கிடையாது. உனக்கு பொழுது தான் போகும், வேற ஒன்றும் வாழ்க்கையில் நீ சாதிக்க முடியாது. காண்கிறதால் கண் திருப்தியாகல, கேட்கிறதால் செவிகள் நிரப்பப்படலை. காண்கிற கண்ணும் கேட்கிற காது யார் உண்டாக்கினாரு? கர்த்தர் உண்டாக்கினார். அதை மனசில் வச்சுட்டு பாருங்க. தேவையில்லாதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொழுது போல பாஸ்டர் சும்மா டைம் பாஸ்ட்டுக்கு பார்த்துக்க. ஏன் டைம் பாஸ்ட்டுக்கு பைபிள் படி, ஜெபம் பண்ணு, அதெல்லாம் பண்ண மாட்டான். நாங்கள் அப்படியே தான் திரிவோம், அந்த செல்லை கையில் வச்சுக்கிட்டே அப்படியே திரிஞ்சு பாருங்க. அப்போ ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கப்பா ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க. சீக்கிரமாக சில சம்பவங்களை செபித்தால் என்னெல்லாம் நடக்குன்னு பாருங்க. அருமையானவர்களே, அன்னாள் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணா குழந்தை இல்லைன்னு வேதம் சொல்லுது. அவள் துக்கம். எப்படி ஜெபம் பண்ணாலாம்? எப்படிங்க ஜெபம் பண்ணா சொல்லுங்க? எப்படிங்க ஜெபம் பண்ணா? தண்ணீரை போல என்ன பண்ணானா? இருதயத்தை தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணாலாம்? ஊற்றினார். ஊத்தனுங்க ஜெபத்தில். ஆண்டவரே அப்படின்னு போட்டு அப்படியே சும்மா ஸ்டைலாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வழக்கமாக, சோத்திரம் 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 சோத்திரம். எப்படி பண்ணால் அது நல்லா வார்த்தை சொல்லுவாங்களே, சிறிதான ஜெபத்துக்கு அது நல்லா சொல்லுவாங்களேங்க, எனக்கு வரமாட்டேங்குது. சிறிதான ஜெபத்துக்கு பெருக்கமா எப்படி? சிறிய ஜெபத்துக்கு பெருக்கமான பதிலை தருகிறாங்க. எங்கனக்குள்ள இருக்குது இந்த வசனம் சொல்லுங்க. சொல்லிட்டா உங்களுக்கு இன்னைக்கு என்ன தரலாம் பார்க்குறேன். சிறிய ஜெபத்துக்கு பெருக்கமான பதில். ஒரு 500 ரூபா உங்களுக்கு தரலாம்ன்றீங்க. டக்குன்னு யாரும் சொல்லுங்க, எங்கே இருக்குது இந்த வசனம் சொல்லுங்க. எப்பா சொல்லுங்க. இந்தா இருக்குப்பா, சொல்லுங்க. வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. தேடுனாலும் கிடைக்காது. அந்த வசனமே இல்லைங்க. எவன் கண்டுபிடிச்சா எனக்கு தெரிலங்க. இது நிறையா கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, சிறிய ஜெபத்துக்கு பெருக்கமான பதிலை தருவீரா. அடேங்க அப்பா, எங்கிட்டா கண்டுபிடிச்சிங்க இதெல்லாம்? பாருங்க, எஸ்தருக்குங்க. எஸ்தர் ராணியாக உட்காந்துருக்கு சூசான் அரண்மனையில். முருதகாயி உட்காந்துருக்கா. இப்போ யூத குலம் அழிக்க போகிறாங்க. அழிக்கணும்னு கையெழுத்து போட்டுட்டான் இவன். அகஸ்வேரன் ராமான் வாங்கி கையெழுத்து முத்திரை மோதிரம் வச்சுட்டார். இப்போ முருதகாய் சொல்லி விடுறாரு, ராணி எஸ்தரு, உன யூத குலம் அழிய போகுது, நீ இப்படி அழிய போகுதுன்னு சொன்னோம் இல்லை. அந்த உரையாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எடுத்தவர்கள் வாசிங்களேன். 4:11 600 அந்த உரை பேசுகிறாங்கன்னு. எஸ்தர் 628. அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினாலொழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. பாருங்க, முருதகாய் சொல்ற யூத குணம்லாம் அழிய போகுது, எஸ்தர் நீ போய் ராஜாட்ட பேசுனே. இங்க எஸ்தர் சொல்றா, ரைட்டு தான் பெரியப்பா, ஆனால் ராஜாவை பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. உத்தரவு கொடுத்தா தான் நாங்கள் போய் பார்க்க முடியும். அவர்கிட்ட போய் நின்று செங்கோலை நீட்டினா தான் என்ன பண்ண முடியும். அவர் பதில் கூட அவர் உத்தரவு இல்லாமல் போனால் எங்களை கொன்று போட்டுருவாருன்னு சொல்லி ஒரு மனைவி வாக்குமூலம் கொடுக்குறா. ஒரு ராணி ராஜாவை பார்க்குறதுக்கு சொல்கிறப்ப முருதகாய் சொல்கிறாரு. அதே 16 வாசிங்களேன். முருதகாய் என்ன சொல்கிறாரு? நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூட்டி வர செய்து. அந்த உரையாடல் சொல்கிறேன் உடனே. இது அதுக்கப்புறம் சொல்கிறா. உடனே முருதகாய் சொல்கிறாரு, நீ இப்படி இருக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த மேன்மை ஆண்டவர் கொடுத்தாரா? யூதெல்லாம் அழியும் போது கடைசியில் நீ அழிச்சுப்படுவ. நீ உயிரோட நீ மிச்சம் இருக்க நினைக்காத. இன்னைக்கு நீ யூதருக்கு சகாயம் செய்யவில்லை வேண்டா, யூதருக்கு ரட்சிப்பு வேற எங்கிட்டாச்சும் ஆண்டவர் கொடுத்துருவாரு. நீ மௌனமாக இருக்கான்னு சொல்லி முருதகாய் ராணிகிட்ட பேசுகிறான். அப்போ உடனே எஸ்தர் பதிலை பாருங்களேன், அழகான பதில். 4:11 வாசிங்க. அப்பொழுது முருதகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். இல்லை சிஸ்டர், முதல்ல வாசிங்க 11. யாராவது அழைப்பிக்கப்படாமல் 16.
நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூட்டி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, எஸ்தர் சொல்றா, சரிங்க, நீ யூதரை கூட்டி ஜெபம் பண்ணு, நானும் போய் என் தாதிமார்களை வேலைக்காரிகளை கூட்டு 3 நாள் புசியாமல் குடியாலும் ஜெபம் பண்ணுவேன் சொல்லி எஸ்தர் பாருங்க, அவளுக்கு என்ன பார்த்துங்க, எவ்வளோ பார்த்தீங்களா, தன்னுடைய ஜனம் அழிய போதுன்னு சொல்லி அவள் சும்மா இருக்கலைங்க. ஏதோ பேசுகிறேன்னு சொல்லலை, 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு நான் எங்கே போகிறேன், எங்கே போகிறேன்னு தெரியலன்றீங்களா, ராஜாட்ட போய் நிற்க போகிறேன், அதுக்கு மீறி என்னை கொண்டு போடட்டும் சொல்லி 3 நாள் தண்ணியும் குடிக்கலை, சாப்பிடாமல் போராடி எஸ்தர் ஜெபிக்கிறா. அந்த ஜெபத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு பண்ணணும். ஸ்டைலாக ஜெபம் பண்ணிக்கிட்டு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜெபம் பண்ணிட்டேன். என்னப்பா ஜெபம் பண்ணிட்டேன், என்ன சிலர் வாயில வர ஆமே அது மட்டும் வரும். ஏன் ஆமேன்றாங்கன்னா அது தெரியணுமா நம்மளுக்கு ஜெபம் பண்ணுறது. எஸ்தர் பாருங்க, தன்னுடைய குலம் அழிய போகுது, ஒரு ராணிங்க அவன் நினைச்சா அதெல்லாம் தேவையே கிடையாது. ஆனால் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்து ஜெபம் பண்ணினா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது ரொம்ப போராட்டமாக இருக்கோ, எது உன் கை மீறி எல்லையை போகுதோ, எது உனக்கு மிகவும் பயத்தை முடுதோ, உன் குடும்பம் எப்படி அழிக்க போகுதுன்னு நினச்சி உனக்கு பயத்தை கொண்டு வரானோ, அந்த நேரத்தில் நீ வீட்டில் இருந்து நீ புசியாமலும் குடியாமல் இருந்து உபவாசம் இருந்து பாரு, கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு எஸ்தர் ஜெபித்த போது சூசான் அரண்மனை அரண்டு போய் அவ ஜெபத்தை கேட்டு பரலோகத்தின் தேவன் சூசான் அரண்மனையில் இறங்கி எதிரியாக ஆமோனை சங்காரிக்க தீர்மானித்தார். ஆமே. புலம்புறதெல்லாம் ஒன்றும் வாய்க்காதுங்க. சும்மா புலம்பிக்கிட்டு அப்படி பண்ணிட்டாங்க இப்படி புலம்பாதீங்க. நீங்கள் யார்கிட்ட போய் முறையிடணும், தேவனிடத்தில் 3 நாள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுறா பாருங்க. பண்ணுவீங்களா? ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா, நான் சொல்கிறேங்க, ரெஸ்ட்டு கிடைச்சா எந்த தீர்மானம் போடாதீங்க. நல்லா கதவை பூட்டுங்க, போனாலும் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. நல்லா கண்ணை மூடி எதையும் தேடாதீங்க, சாப்பாடு ஆகாரத்தெல்லாம் தேடாதீங்க, தண்ணியை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நல்லா ஜெபம் பண்ணி பாருங்களேன். கண்ணை மூடி நல்லா பைபிள் படித்து நல்லா ஜெபம் பண்ணி அப்படியே பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்களோடு பேசுகிற சத்தத்தை கேட்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதைத்தாங்க ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. யார் எனக்காக என்னை நோக்கி என் சமூகத்தில் வந்து அமர்வான்னு 1000 கேள்வி கேட்குறாங்க இன்னைக்கெல்லாம். இந்த 750 கிராம் மூளையை வச்சுக்கிட்டு அவன் கேட்குற கேள்வி பார்த்தீங்களா? அதில் அவங்க என்னென்ன கேள்வி கேட்குறா, ஏன் ஆண்டவர் இதை செய்யலை, ஏன் அதை செய்யலை, ஏன் இதை செய்யலை? நீ அந்தளவுக்கு ஜெபம் பண்ணியா போராடி? உங்களுக்கு புரியுமா? நம்ம ஜெபம் பண்ணையில் நம்ம ஜெபத்தை தடுக்கிறதுக்கு வான மண்டலத்தில் ஆவிகள் செயல்படும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? தானியேல் ஜெபம் பண்ணுகிறான், வேதம் சொல்லுது, அவன் ஜெபத்தை கொண்டு வந்த தேவதூதனை தடுத்து அங்கே ஒரு பிசாசு அவனோட போய் 21 நாள் அவன் ஜெபத்துக்கு தாமதமாகுது. ஆனாலும் தானியேல் ஜெபத்தை விடலை பாருங்க. அதே போல் ஜெபம் பண்ணணும். 700 கிராம் மூளையை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் கேள்வி கேட்குறாரு. ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, கடவுள்னு சொல்கிறீங்களே, ஆமாம், அந்த கடவுளுக்கு அப்பா யார்? எத்தனை பேர்த்து உங்களுக்கு தெரியும்? எல்லாரும் என்னை பார்க்கலைன்னு கவனிக்கலைன்னு அர்த்தம். கடவுளுக்கு அப்பா யார்? நல்ல கேள்வியா தவறான கேள்வியா? நல்ல கேள்வியா? நீங்கள் தான் சொல்லணும். இங்கிட்டு பாருப்பா, இப்படி திரும்பி உட்காருப்பா. அதாங்க, அவருக்கு அப்பா யாருங்க? இயேசு அவர் தான், பிதாவு அவர் தான், பரிசுத்தாவின் அவருக்கு அப்பா யார்? நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு. அந்த கடவுளுக்கு ஒருத்தர் அப்பா அம்மா இருப்பாங்கள்ல, அவர் என்ன திடீர்னு அந்த இதில் வந்துட்டார், அந்த அப்பா யாருன்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள். இப்படி உங்கள்கிட்ட ஒருத்தன் கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் திருப்பி கேட்டேன், வெங்காயத்துக்கு என்ன விதைன்னு கேட்டேன். வெங்காயம் தான். அதை தாண்டா நானும் சொல்கிறேன், வெங்காயம் கடவுளுக்கு அப்பா கடவுள் தாண்டா. புரியல உங்களுக்கு? ஆண்டவர் சில உதாரணத்துக்கு சில காரியங்கள் இந்த பூமியிலே வச்சிருக்காரு. வெங்காயத்துக்கு விதை என்னது? வெங்காயம். கடவுளுக்கு அவர் தாண்டா சொல்ற, ஆதி நானே, அல்பாவும் நானே,
ஒமேகாவும் நான் தான், எல்லாம் நான் தாண்டா எல்லாத்தையும் உண்டாக்கினேன். பாருங்க, சிலர் சொல்லுவாங்க மரியாள் தெய்வம். என்னதான் மரியாள் தெய்வங்க? எப்படிங்க? ஏங்க, இயேசுவை பெத்த ஒரு தாய் இயேசு தெய்வம்னா அவங்க அம்மாவும் தெய்வம் தானே? ஆமாவா இல்லையாங்க? ஆமாம். நான் சொல்லுகிறேன், மரியாள் அவங்க ஒரு பரிசுத்தமான கன்னி. அன்னைக்கு இருக்கிற அந்த ஸ்திரீகளே ஆண்டவர் பார்த்து செலெக்ஷன் பண்ண ஒரு கன்னி. அவங்க பரிசுத்த அந்த வயதில் தன்னுடைய வாலிப வயசில் ஒப்பு கொடுத்தாங்க. அதற்காக மரியாள் என்ன பண்ண மாட்டாங்க? தெய்வம் ஆக மாட்டாங்க, முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், என்னை அன்றி உனக்கு வேறொரு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். மரியாள் தெய்வம்னா மரியாளுடைய அம்மாவும் தெய்வம் தான். அப்புறம் அவங்க பாட்டியும், அப்புறம் அவங்க பாட்டி அப்படியே எங்கே போயிடும்? ஏவாளுக்கு போயிடும். அப்புறம் இங்கேயும் நிறையா தெய்வங்கள் வந்துடும். ஆண்டவர் சொன்னார், நானே என்னையன்றி உனக்கு வேறு தெய்வங்கள். மரியாள் இன்னைக்கும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்த முதல், அவங்கள மாதிரி அர்ப்பணித்தவங்க அந்த பூமியில் கிடையாது. ஏன்னா எல்லாரும் வாலிப பிள்ளைகளும் அவங்களுடைய சுய விருப்பத்துக்கு சுய இஷ்டத்துக்கு நடக்கையில் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்க தான் மரியா. எவ்வளவு கேவலம், எவ்வளோ நிந்தைகள் தெரியுமா இன்னைக்கு சமுதாயத்தில்? ஆனால் நம்புனாங்களா? நான் பரிசுத்த ஆவியில் உற்பத்தி ஒரு குமாரனை பெற்றிருக்கிறேன். அப்படியாங்க, வாங்க மரியாதை மாலையை போட்டாங்களா? கிண்டல் கேலி பண்ணாங்க தெரியுமா அவங்களுக்கு? அப்போ பாருங்க, எதோட முடித்தோம்? எஸ்தர் ஜெபம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எந்த காரியத்துக்கும் எந்த இதுலையும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபத்தால் தான் எல்லாமே முடியும். அப்போ யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறா? நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். சரி, ரெண்டாவது யாக்கோபின் தேவன், இதோட முடிக்கிறேன். எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறா என்றால், ஆதியாகமம் 25, 22, 23 வாசிங்க. தேவன் எப்படிப்பட்ட தேவன்? 22, 23. ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பாருங்க, வயிற்றில் உள்நாட்டு கலவரம் நடக்குது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இதுக்கு நடந்த மாதிரி இங்கே ரெபேக்கால் வயிற்றுக்குள்ள என்ன நடக்குது? ஒன்றோடொன்று கலவரம் நடக்குது. என்ன கலவரம்? ஒரு புள்ள வயிற்றுக்குள்ளேயே மோதிக்கிறதுங்க. அங்கே போட்டிருக்கா இல்லையா? நான் தப்பா என்ன போட்டிருக்கு? வாசிங்க, இன்னொரு வாசிங்க. அவர் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. டாய் நான் தாண்டா மொத போவேன், டாய் நான் தாண்டா யாக்கோபு சொல்றேன், டாய் பிச்சு விடுவேன், நான் தாண்டா மொத போவேன், ஏசா சொல்றேன் பிச்சு கொண்டு விடுவேன், நான் தாண்டா மொத போவேன் வெளியில் சொல்லி 2 குழந்தை என்ன பண்ணுது வயிற்றுக்குள்ள? டம்முன்னு ரெபேக்காலுக்கு என்ன செய்யுது? அடி வயிறே கலங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்னடா அது வயிறு ஒரு மாதிரியா இருக்குது. அந்த காலத்தில் ஸ்கேனும் கிடையாதுங்க போய் எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு மாதிரி ஸ்கேன் இருந்து பார்த்தா தெரிஞ்சிடும். ரெபேக்கால் டுட்டு 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 டுன்னு இவங்க 2 பேரும் மல்லு கட்டுறாங்க வயிற்றுக்குள்ளேயே. பார்க்குறா, ஐயோ இது எப்படியோ இருக்குன்னு சொல்லி கர்த்தர் இடத்துல போய் விசாரிக்க போகிறா. யார்கிட்ட போகிறா? கர்த்தர் இடத்துல போய் விசாரிக்க போகிறா. பாருங்க, யாக்கோபு பையூரில் இருக்கிறார். இன்னும் எங்கே வரல? பொய்யூருக்கு வரல, பையூரில் தான் இருக்கிறாரு. அப்போ கர்த்தரிடத்துல விசாரிக்க போயில கர்த்தர் என்ன சொல்றாரு? 23 வாசிங்க. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை. கர்த்தர் சில ரகசியங்களை இங்கே ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் அறிந்து கொள்ளணும், நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை குறித்து எல்லாத்தையும் அறிந்த தேவன். இப்படி சொல்லலாம், உன் ஜாதகமே யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. ஒன்றும் மிஸ் ஆகாது. உன் ஜாதகம் யார் கையில் இருக்கணும்? அவர் கையில் இருக்கு. நீ எங்கே பிறக்கணும், நீ எந்த ஆஸ்பத்திரியில் பிறப்போ, உனக்கு எந்த நர்ஸ் உனக்கு பிரசவம் பார்க்கும், உனக்கு எந்த டாக்டர் வந்து குழந்தைய எடுப்பாங்க, நீ எத்தனாவது வார்டில் இருப்ப, உன் கூட எத்தனை பேர் பிறப்பாங்க, உனக்கு யார் மனைவி ஆகணும், உனக்கு யார் கணவன், உனக்கு எத்தனை பிள்ளை பிறக்கும், எல்லாத்தையும் உன்னை குறித்து எல்லாத்தையும் அறிந்த தேவனுங்க. நீ எத்தனை வரை படிப்ப, நீ என்னென்ன பண்ணுவ, எல்லாம் தெரிஞ்ச தேவன். அப்போ உன் ஜாதகம் யார் கையில்? அவர் கையில் இருக்கு. ஆமென். கிளி ஜோசியம் பார்க்க போவாங்க. இந்த ஜோக்கம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒருத்தர் பார்க்க போகிறாரு. பார்த்து சொல்லுங்க அப்படின்னானே,
அவர் உடனே வாடா 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 வெளியே வாடா வெளியே வாடான்னு சொன்னோடனே அப்படி திறந்து விட்டானே அப்படி அது வரும் குட்டு 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 குட்டுக்குன்னு வந்து ஒன்று எடுக்கும். அது பார்க்கும், படுபாவி பறக்க வேண்டிய என்னைய ரெக்கையை வெட்டி இந்த கூண்டுக்குள்ளே போட்டுட்டு என் வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் இருக்குது, உனக்கு நான் என்னத்தடா இருறா உனக்கு முன்னு ஒன்று எடுத்து கொடுத்துட்டு போ, ஒன்று எடுத்து கொடுக்கும். எடுத்து கொடுத்துட்டு டங் டங் ஆந்த கண்ணு மாதிரி பார்க்கும், செத்தடா நீ மகனே அப்படின்னு உள்ளே போயிடும். ஏன்னா அதே எப்படி தான் இருக்கு, நிம்மதி இல்லாம அதே நிம்மதி இல்லாமல் அது பறக்க வேண்டிய திருப்பி கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அவன் படுற சித்திரவாத சோறு போட மாட்டேங்கிறான், அது பாவம் நிம்மதி இல்லாமல் இருக்கு. இவன் வந்துக்கிட்ட ஐயாவுக்கு ஒன்று எடுத்து கொடு பார்க்கும், இந்த வரண்டா எடுத்து கொடுக்குறேன்னு பிங் ஒன்று எடுத்து போட்டு உள்ளே போயிடும். நேரம்டா என் தலையெழுத்துறான்னு போயிடும். உனக்கு இருக்குடி அப்படின்னு ஒன்று இவர் திறந்து பார்ப்பார். அவர் ஒன்று ஒன்றா அடுக்குவார், கிளி பார்க்க முடிய. நீங்கள் நினைக்காதீங்க கிளி பேச தெரியாது நினைக்கும். டேய் மடையா மாங்காய் மடையா, நைட்டெல்லாம் அவன் 100 ரூபா கிடச்சானே தண்ணியை போட்டு படுத்துட்டு எனக்கு கூட இற போடாமல் அவன் பொண்டாட்டி அவனை அப்படி கேள்வி கேட்குது நைட்லாம். யாராவது கேட்குது சொல்லுங்க, கிளி ஜோசியக்காரனா? உன்னையே போய் கட்டினதுக்கு ஒரு பிச்சை எடுத்து கஞ்சியை ஊற்றலாம், 100 ரூபா போட்டு தண்ணியை போட்டு சோறு போடலன்னு சொல்லி அந்த அம்மா நைட்டு பூரா வஞ்சிக்கிட்டு இவங்களுக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் உனக்கு கூட நல்ல காலம் பிறக்க போகுது, நீ வந்து ஏன்டா இவன்ட்ட பார்க்குறேன்னு சொல்லி அது உள்ள கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்கும். எடுத்து அப்படியே பார்ப்பாரு, தலையை விரிச்சுட்டு பேன்னு இருக்கும், பயந்துறாங்க. என்னங்க தலையை விரிச்சு போட்டிருக்கு? எங்கள் அம்மாட்ட அப்படித்தான் நானும் எங்கள் அம்மாவும் அப்பங்க ரசிக்கப்பட முன்னாடி ஒன்று பார்த்தேன். அம்மா அந்த என்னமோ ஒன்று பாருமா, என்னமோ சொல்கிறாங்க என்ன பாரு. நானே அவர் எடுத்து காட்டினார், எடுத்து காட்டா தலையை விரிச்சு போட்டு ஆன்னு வந்துச்சு. ஐயா இதனால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறேன்னு நான் கேட்டேன். நான் நம்ப மாட்டேன் அப்போ இருந்து. அவர் உடனே பல காரணம், அது செய்யணும் இது செய்யணும் அப்படி செய்யணாரு. எங்கள் அம்மாட்ட சொல்லுங்க வா, அவனே ஒரு அரை மெண்டல் மாதிரி இருக்கான், அவனே 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு உட்காந்துருக்கான், அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் உட்காந்துருக்கான், அவன்கிட்ட போய் நல்ல காலம் பிறக்கணும் வா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்போ பாருங்க, ஆனால் நம்முடைய ஜாதகம் யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. காலையில் டைனமும் டிவியில் 6 மணிக்கு எங்கள் பக்கத்து வீட்டை ஏற்றி விட்டுலாம். மீதுனம் ராசி அவர்களுக்கு நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் புறப்பட்டு போனால் அவன் அப்படியே உட்காந்து டிவி முன்னாடி. சிம்மம் ராசி உள்ளவர்களுக்கு நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கும். அவர் உடனே அன்னைக்கு டிக்கு 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 டிக்குன்னு போகிறாரு, போயிட்டு வரையில் அப்படி வர்றாரு. என்னன்னு கேட்டேன், எதை தொட்டாலும் விளங்கலைங்க. என்னங்க சிம்ம ராசி நீங்கள் நல்லா இருக்குண்ணா, அவங்க பைத்தியக்கார மாதிரி சொன்னேன், நான் போய் பார்த்தா ஒன்றும் விளங்கலை. சிலர் போகிறது வீட்டில் வருமானமே தங்க மாட்டேங்குது. நான் சொல்கிறேன் எந்த வீட்டில் வருமானம் தங்காதியா, அது என்ன ஓ வீட்டில் மட்டும் தங்காது. உடனே ஒருத்தனை கூப்பிட்டு வர, அவர் வந்து இப்படி பார்ப்பார், இதை எடுத்து இங்கிட்டு மாற்றுங்க, இதை எடுத்து இப்படி வைங்க, இந்த பேரோல் தூக்கி இங்கிட்டு போடுங்க, இந்த பேரோல். அவனுக்கு என்ன தெரியும்னா எதாவது சொன்னால் தான் அவன் நம்புவேன். அந்த மடப்பையன் அவனுக்கு எப்படியா என்ன செய்யணும், வேண்டாம் காசு வாங்கணும். இதை தூக்கி இப்படி போடுங்க, அதை தூக்கி அப்படி போடுங்க, இதை தூக்கி இப்படி போடுங்க. நான் சொன்னேன் உன்னையை தூக்கி வெளியில் போடணும்டா. சனங்க அதை தாங்க நம்புகிறாங்க இன்றைக்கும். ஆண்டவரை நம்புறதே கிடையாது. எவனாச்சும் பைத்தியக்கார மாதிரி இந்த அதை சொல்கிறது இதை சொல்கிறது இதை சொல்கிறது. இந்த ஒருத்தவங்க சொன்னாங்க பீரோலுக்குள்ளே என்ன தேய்த்தி வைக்க சொன்னாங்களா, என்னங்க பத்தியை வைங்க சொல்லி அந்த பீரோலுக்குள்ளே பத்தியை வச்சாங்கன்னா பத்தி பிடிச்சி பீரோலுக்குள்ளே எரிஞ்சு போச்சு. அட பாவிகளா லூசு பயிலலாம், இப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க வாழ்க்கையில். இப்படிலாம் பாருங்கள், கிச்சனை தூக்கி அங்கே மாற்றணும், இதை தூக்கி இங்கே மாற்றணும். ஒருத்தன் கூட பாத்ரூம் தூக்கி மாற்றணும்னு சொல்லவே மாட்டேன், பார்த்துருக்கீங்களா? அதையும் சொல்லிட்டாங்களா? சரி சரி. அப்போ பாருங்கள், நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ நம்முடைய ஜாதகம், நீ எங்கே இருப்ப, எப்படி இருப்ப, என்ன செய்வ, நீ எப்படிலாம் வாழ போகிற, நீ என்ன மாதிரி இருக்க போகிற, எல்லாத்தையும் தேவன் அறிந்த தேவனாக இருக்கிறா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க நினைக்கணும், என்னைய பற்றி ஒரு அறிந்த தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு மறைச்சாலும் நீங்க மறைச்சிடலாங்க, ஆனா யாருக்கு கண்ணுக்கு மறைவா இருக்க முடியாது. கர்த்தர் கண்ணுக்கு மறைவா. நான் சில நேரம் கேட்பேன், ஏன் பிரதர் உங்க வீட்டில் மனைவிக்கு தெரியாம பாஸ்வேர்டை போட்டு வைக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஏன் மனைவிக்கு தெரியாம ஒரு பாஸ்வேர்டு, நீ ஏன் கணவனுக்கு தெரியாம ஒரு பாஸ்வேர்டு வைக்கிற? இல்லைங்க, நாங்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. என்னன்னா, நீ திறந்த மனசுனா உன் பாஸ்வேர்டு யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? எல்லாருக்குமே. உன் மனைவிக்கு, உன் பிள்ளை எப்போ வந்தாலும் டாடி அப்படி போட்டு பார்க்கணும். ஏன் இதை பார்ப்பாங்க, என் பிள்ளைங்க எடுத்து பார்க்கும், என் மனைவி பார்க்கும், கிருபா பார்க்கும். ஏன் நான் அதெல்லாம் பாஸ்போர்டு ஒரு இதுக்காண்டி போட்டு வைப்பேன், அதையும் சொல்லியிருப்பேன் இந்த இது போட்டு எடுக்கணும். சிலர் வீடியோவுக்கு ஒரு பாஸ்வேர்டு, ஃபோட்டோவுக்கு ஒரு பாஸ்வேர்டு, அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு. அப்போ நீ எங்கேயோ எதையோ மறைச்சு கொண்டு இருக்கிற, ஆனால் உன்னை யார் அறிகிறார்?
ஆண்டவர் அறிகிறார். புரியுதாங்க? நான் இப்போ சொல்கிற புரியுதா இல்லையா? சொல்லுவாங்களா, மடியில் கணமில்லாட்டி வழியில பயம் இல்லை. வழியில் பயம் இல்லை. ஒருத்தன் செல்லை வாங்கி தெரியாதனமாக வாங்கிட்டேன். ஒரு செல்லை வாங்கிட்டேன். பாஸ்போர்டு என்னான்னு கேட்டேன், அதை எடுத்து கொடுத்துட்டியான். வீடியோக்குள்ளே போனால் அதுக்கு ஒரு பாஸ்போர்டு, போட்டாக்குள்ளே போனால் அதுக்குள்ளே ஒரு பாஸ்போர்டு. என்னடா அது பாஸ்போர்டாக இருக்குது செல்லு அப்படின்னு சிரிச்சான். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இவன் எதையோ என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், அது வெளியில் தெரியக்கூடாதுன்னு. நீ யார்கிட்ட வேணாலும் தப்பிச்சிடலாம் மகனே, ஆனால் யார்கிட்ட தப்ப முடியாது. ஆண்டவர் கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தாவீது சொன்னா, அவர் மறைவானதுக்கு நான் எங்கே போவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல பேச மாட்டாங்க. அதாவது எனக்கு அப்படி வரும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் சில காரியங்கள் பேசுறதுக்கு தனியாக சிலர் எப்போ பார்த்தாலும் டிங்கி 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 ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் ஓடுற? நீ ஓடுனாலே ஏதோ சம்திங் இருக்கே. நல்ல மாடியில் பேசிக்கிருப்பாங்க. நம்ம போனவனே அந்த பேசுகிறேன். எப்பா நீ யாரை வேணாலும் மறைக்கலாம்யா, யாரை மறைக்க முடியாது. உன்னை பற்றி எல்லாம் அக்குவர் ஆணிவர் எல்லாம் அவர் கையில் இருக்கு. உன் ஜாதகம் அவர் கையில். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு மறைவா எதுவுமே செய்ய முடியாதுங்க இந்த உலகத்தில். தாவீது நேக்கா செஞ்சான். எப்படி செஞ்சான்? பச்சை பாலை கூப்பிட்டு வந்து தவறாக நடந்துக்கிட்டான். அவனுடைய கணவன் யார்? அவர் உரியா. அவனை எப்படி செய்கிறான்னா, இவனை கூப்பிட்டு இராணுவ தளபதியை கூப்பிட்டு, டே யுத்தம் நடக்கலை, உரியாவை முன்னாடி நிப்பாட்டு, எதிரி அடிக்கும் போது அவனை சாகட்டுன்னு சொல்லி, அதாவது இவன் கொல்லாத மாதிரி நேக்கா செய்கிறாரான் தாவீது. புரியுதா உங்களுக்கு? இவன் மோவாப்பை கூப்பிட்டு சொல்கிறான், அவனை முன்னாடி நிப்பாட்டு உரியாவை. ஏன்னா இவன் தப்பு பண்ணிட்டான், பிரச்சனையாக வீட்டில். ராஜா அப்படி தப்பு பண்ணிட்டான்னு ஊருக்கு தெரிஞ்சு சொல்லி இந்த காரியத்தை பயங்கரமாக ரகசியமாக செய்கிறான் பாருங்க. உரியாவை முன்னாடி நிப்பாட்டி வச்சு அவங்களும் கொண்டுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சவனே இப்போ விதவை ஆயிட்டா. யார் விதவை ஆயிட்டா? யாருங்க விதவை ஆயிட்டா? இப்போ தான் ஒரு அம்மா பேர் சொன்னேன். என்ன பேர்? பச்சையம்மா. உடனே ராஜா போய் விதவைக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன் என்று சொல்லி அப்படியே திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஊரெல்லாம் சொன்னாங்க, தாவீது எப்படிப்பட்ட மனுஷையா, ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாங்கன்னு. கர்த்தர் பார்த்தார், மகனே அட்டி நேக்கா பிழைக்கிறியா, இருக்குடா உனக்கு. வச்சாரு பாருங்க நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி குழந்தைய சாகடிச்சாருங்க. யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்மளை பற்றி எல்லாத்தையும் அறிந்த தேவன். மூணாவது, இந்த வசனங்களை சுருக்கமாக சொல்லிடுறேன். லாவான்ட்ட போய் இப்போ பேசுகிறார், ஏய் யாக்கோப்புக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யாத, அவனுக்கு நன்மை தான் செய்யணும்னு சொல்லி எதிரிடத்துல போய் பேசுகிறார். ஏன் எதிரியை ஆண்டவர் சில நேரம் நம்மளுக்கு அனுமதிக்கிறாருன்னா, எதிரியை வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னைய என்ன பண்ணுவார்? உருவாக்குவார். அல்லேலூயா. எதிரி இல்லாட்டி நீ எப்படி இருப்ப? நீ இஷ்டத்துக்கு போவ, நீ இஷ்டத்துக்கு இருக்க, உனக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. உன்னை உருவாக்கி உன்னை அடிச்சு துவைச்சு உன்னை அப்படியே புழிஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணுவார்? எப்போ? ஆண்டவர். புரியுதா புரியலையா? நீ சாதாரண ஆளா? ஓ இஷ்டத்துக்கு விட்டா நீ இஷ்டத்துக்கு தெரியவ. உன்னை உருவாக்க ஆண்டவர் ஒருத்தனை வச்சிருப்பார் எப்பயுமே. யாக்கோபு நினைச்சியா நம்ம புத்திசாலித்தானா, நம்ம யாரு, நம்ம அப்பனை ஏமாத்திட்டான், அண்ணனை ஏமாத்திட்டான் அப்படின்னாரு. ஆண்டவர் 2 பேர்த்த எழுப்பினார். யாரு? லாபானையும் ஏசாவை எழுப்பினார். வசனம் காக்கிற நேரம் இல்லை. ஏசா 400 பேரோடு வர்றான்னு சொன்ன யாக்கோபு பயந்து போயிட்டான். ஆண்டவர் பாருங்க, உருவாக்குறதுக்கு நம்மளை என்ன வச்சிருப்பாரு? எதிரிகளை வைத்து கொண்டிருப்பார். எதிரியை பார்க்குறப்பெல்லாம் நீ ஒன்று நினைக்கணும், இவன் என்னை அழிக்க பிறக்கலை, இவன் என்னை என்ன பண்ணியிருக்கான்? என்னை உருவாக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமே. அப்படிதாங்க நினைக்கணும். டே வாடா ராசா கண்ணு, நீ இருக்க போய் தாண்டா என் வாழ்க்கை உயரும் அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்கணும். என் கூட 2 நண்பர் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டங்கன்னா இப்படித்தான், எதையாச்சும் ஒன்று எங்கிட்ட இழுத்து விடுற கேரக்டரு. ஆனால் அவங்கள நான் கூட வச்சுக்கிட்டு தான் தெரியும். ஏன் தெரியுமா? இவங்க இருக்க போய் தான் நான் என்ன பண்ண முடியும்? உயர முடியும். நல்லா இருப்பாங்க. திடீர்னு பிரிட்டு அவங்களுக்குள்ள எந்திரிக்கும் பாருங்க, இழுத்து விடுவாங்க பாருங்க, அப்படியே நம்மளை ஒட்டச்சு துவச்சு நம்மளை ஆக்கிடுவாங்க. ஆனாலும் கர்த்தர் உருவாக்குவார். ஆமே. வேலை செய்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கணும்? சொல்லுங்க, என்ன நினைக்கணும்?
நம்மளை உருவாக்குறதுக்கு. இவன் என்னை அழிக்க வல்ல, என்னை உருவாக்க பிறந்திருக்கிறான். ஆமே. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யூதாசு தன்னை காட்டி கொடுப்பான்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும். தெரிஞ்சிருந்தே அவன் என்ன பண்ணாரு? கூட வச்சிருக்காரு. ஏன் கூட வச்சிருந்தாருங்க? நீ என்னைக்கா படிச்சு பார்த்துறீங்களா? அவனை காட்டி கொடுப்பான் 30 வெள்ளி காசுக்குன்னு ஆண்டவருக்கு அவனை வந்தப்பே அவருக்கு தெரியும், இவன் தான் நம்மளை காட்டி கொடுப்பான். ஏன் கூடவே வச்சிருந்தாரு? அவர் நாம இவனை வச்சு தான் தேவன் தன்னுடைய சித்தத்தை என் மூலமா என்ன பண்ண போறாரு? நிறைவேற்றுகிறார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? துரோகி என்னை காட்டி கொடுக்க போற, போடா துரோகி, எதிரியை கூட மன்னிப்பேன், நான் துரோகியை மன்னிக்க மாட்டேன். சிலர் வசனம் பேசுறது, அந்த வசனம்லாம் அங்கே ஆகாத பிள்ளைகளே. துரோகியா இருந்தாலும் என்ன பண்ணணும்? பக்கத்துல வச்சு அவனை கூட வச்சுக்கணும். ஏன்னா உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு ஆண்டவர் அவனை தான் பயன்படுத்துவார். உன்னை உருவாக்கி தான் உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்த முடியும். யோனா தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் எங்கே போனியா? பக்கத்து நாட்டுக்கு ஓடி போயிட்டான். நினைவேக்கு போச்சானா எங்கே போனியா? தரிசனத்துக்கு போயிட்டான். அதனால பாவீங்க, கப்பல் இருக்கவெல்லாம் படாத பாடுபட்டாங்க பாரு இவனால, ஒருத்தனால. சில நேரம் நம்மளும் அப்படித்தான். சில நேரம் தேவ திட்டத்துக்கு விரோதமாக போகலை, சில ஆட்களை கர்த்தர் எழுப்பிவிடார். போடா போடா, என் மகனை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஒரு காட்டி விடுங்கடான்னு சொல்லுவாங்கல்ல. என் மகனை கொஞ்சம் காட்டி விடுங்கடா, உருவாக்கி விடுங்கடா. அப்போ தான் ஐயோ 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 சோப்பா, அப்போ தான் ஜெபம் வரும். அழுது கண்ணீர் வடித்து ஜெபம் வரும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வராது? ஜெபமே வராது. நல்லா புரட்டாத்துட்டு ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு, சிக்கன் நூலை சாப்பிட்டு ஆன்னு ஒரு தூக்கம். பிரச்சனை வரல, சாப்பிட முடியுமா? அப்போ தான் ஜெபம் வரும். ஏன்றா கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். முடிச்சிருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று முதல்ல சொன்னேன். எப்படிப்பட்ட தேவனாக இருக்கார்? நம்ம ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கார். ரெண்டாவது, யாக்கோபின் தேவன் நம்மளை பற்றி எல்லாத்தையும் அறிந்த தேவனாக இருக்கார். மூணாவது, நம்மளை உருவாக்க சில வேறே நம்மளை வைத்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராக. முதல் மாதத்திலே நம்முடைய கரத்திலே நாங்கள் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும். கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.